மீனாட்சி மேலவா. கர்னல் எங்க போயிருக்கிறாரா? சாயங்காலம் பார்ட்டிக்கு மட்டன் சிக்கன் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காரா. அவங்க திருமண நாள் அன்னைக்கு கர்னலுக்கும் அவர் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒரு சின்ன சண்டை நடந்தா எப்படி இருக்கும்? வேண்டாங்க, பாவம். அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? அன்னைக்கு அந்த சோடா புட்டியை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தல, அதே மாதிரிதான் இப்படி ஒரு பூகம்பத்தை இந்த வீட்டுல நான் இன்னைக்கு வெடிக்க வைக்க போறேன். என் பின்னாடி வா. மீனாட்சி, நான் கர்னலை பத்தி உங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். அவங்க திருமண நாள் அன்னைக்கு இது நடந்திருக்க வேண்டாமா இருந்தது. இன்னைக்கு காலையில நான் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க ஒரு பையனை பார்த்தேன். 12 வயசு இருக்கும். அதே கர்னலோட ஜாட, அதே கர்னலோட நட, அதே கர்னலோட கேனத்தனமான மூக்கு. ஒருவேளை கர்னல் சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ? நமக்கு எதுக்குங்கிறியா? நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். சாயந்தரம் பார்ட்டிக்கு வரலாமா? குட் மார்னிங். உங்களை பார்க்கணும் போல இருந்தது. மாடிக்கு போ. மேரி டார்லிங், மேரி, சிக்கன் ரெடி, மட்டன் ரெடி. இன்னைக்கு பிரியாணி பிரமாதமா இருக்கணும். ஏய், என்ன டல்லா இருக்க? குட் மார்னிங். உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அந்த கண்ணாடியில இருக்கிற பாதரசம் தெரிஞ்சு போட போறதுமா? எத்தனை நேரம் அதையே பார்த்துட்டு இருப்ப? சீக்கிரம் கிளம்பு, பார்ட்டிக்கு நேரம் இல்லையா? நீங்க வரல? நான் ரெடி. இப்படியே வா. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? யார் நீங்க? உன் புருஷன். அது இல்லைங்க. உன் புருஷன் கூட இல்லையா? ஐயோ, நீங்க ராஜசிங்க மங்கலம் ரகுநாத உடையார் மாப்பிள்ளை. எப்படி இருக்கணும்? ஜாம் ஜாம் இருக்கணும். நான் ட்ரெஸ் பண்ணி விடுறேன், வாங்க. வாங்க, வெக்கப்படாதீங்க. வாங்க. இத நீ முன்னாடியே சொல்லிருந்தா நானும் உனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுறேன். முடி இன்னொரு தடவை பண்ணி விட்டுறேன். சீக்கிரம் வாங்க. மீனாட்சி, இப்படி எல்லாம் வெளியில வந்தா என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். ஐயோ, தேங்காய் முடி, இதுதான் நல்லா இருக்கு. வாங்க. இது பாரு, நான் சொல்றத கேளு. இந்த பக்கத்து வீட்டுல சிக்கன் மட்டன் எல்லாம் தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பேன். இதுல கொஞ்சம் சிந்திடும். இதை மடிச்சு நீ உள்ள வச்சிருவ. எலி வந்து இதை குதறதும் இல்லாம நான் கட்டிக்கிற வேஷ்டியும் குதற. பரவாயில்ல, வாங்க. ஒரு நிமிஷம், கையை எப்படி வச்சுக்க. அம்மாமா, பக்கத்து வீட்டு அங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா, அதனால மேரி ஆண்டி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த சக்கரை வியாதி பெரிய பிரச்சனையா போச்சு. திடீர்னு உடம்புக்கு வந்துருது. நமக்கு நல்லதுதான் கோட்டை கட்டி உள்ள வச்சு. நில்லுங்க. நான் பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேற சூட்டு மாட்டி விட்டு எல்லாம் வேஸ்டா போச்சு. இது என்னமா நான் கூர்க்கா கத்தியா? வெளியில எடுத்தா வேலை இல்லாம உள்ள வைக்க கூடாதா? மடிச்சு வச்சா உள்ள தானா இருக்குமா? இருங்க, இப்படி வேற எங்காவது போலாம். இத போட்டுட்டு எங்க பீச்சுக்கா போறது? எக்ஸிபிஷனுக்கு போலாம். ஆமாப்பா, நீங்க எக்ஸிபிஷனுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு? போயிட்டு வாங்க. வாங்க. இதோட எக்ஸிபிஷன் போனா அங்க இருக்கிறவங்க நம்மள வேடிக்கை பாப்பாங்கம்மா. பரவாயில்ல, வாங்க. அம்மா, போகும்போது அப்பாவோட ஜோடியா ஜாலியா போற, வரும்போதும் இதே மாதிரி ஜாலியா ஜோடியா திரும்பி வரணும். கடவுளை வேண்டிக்கிறேன். மீனாட்சி, மீனாட்சி, நான் சொல்றது கேளு. மீனாட்சி, மீனாட்சி, நான் கணக்கு நான் சொல்றேன். இது ஒண்ணு இருக்கு. என்னப்பா, அம்மா ஏன் கோவமா போறாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க 2 பேரும் எக்ஸிபிஷன் போனோம். போனோமா?
சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் பஞ்சு மிட்டாய். சார் சென்ட் வேணுமா சார்? என்ன சென்ட்டுமா? ராணி சென்ட் சார். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை போட்டு பாருங்க சார். வாசனையா இருக்கே. இங்க கொஞ்சம் தடவை. இங்க போட்டு மேல கொஞ்சம் முதுகுலையும் தடவை விடுமா. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சென்ட் வேண்டியிருக்கு? நல்ல வேணும். அம்மாக்கு அந்த சென்ட் மேலேயே கோவம் இல்ல. அது அந்த 16 வயசு பொண்ணு தடை விட்டா பாரு, அதுலதான் கோவம். அங்க இருக்கிறத எடுத்துக்கோ. மீனாட்சி, மீனுக்குட்டி, மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா? பஞ்சு பஞ்சு மிட்டாய். என்னம்மா கோவம்? அந்த சென்ட் விக்கிறவளை கூப்பிட்டு இங்க தடவு, இங்க தடவு, இந்த பக்கம் தடவு, கோட்டை தூக்கி தூக்கி காட்டுறீங்க. அம்மா, அந்த சென்ட் வித்தால இந்த பொண்ணு, அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கம்மா. ஆமா, 16 வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளைங்க வெளியே என்னென்ன அக்கிரம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா? அம்மா, ஆம்பளைங்க அக்கிரமம் பண்ணலாம், அது எனக்கும் தெரியும். ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதா? பேசாதீங்க, நான் கோவமா இருக்கேன். என்னடி கோவம்? ஆ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உனக்கு கோபம் வந்தா ம். நமக்குள்ள ஒரு சண்டை வரும். வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்? அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அடியாத்தாடி மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி புள்ளங்கடி. ஐயோ, தொடையா. யோ, நான் டிரைவிங் கத்துக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். டிரைவிங் மாஸ்டர் எங்க? வண்டியில போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. நீயா? ஆமா, நானே தான். இந்த ஏரியாவுல 2 டிரைவிங் ஸ்கூல் இருக்கு. அதை விட்டா நீ இங்கே தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நானே இங்க வந்தேன். இறங்க. யாருமே இல்லாத இந்த இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு என்னால என் வண்டி எடுத்துட்டு போக முடியும் இல்ல? இன்னும் கொஞ்சம் மேலே போய் உன்கிட்ட தப்பா நடந்துக்கவும் என்னால முடியும். ஆனா நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்குரிய மரியாதையை நான் எப்பவுமே கொடுப்பேன். உட்கார். உட்கார். இது சாவி. ஒரு டிரைவருக்கு கடவுள் மாதிரி. இது ஸ்டேரிங். இது சரியான வேளையில சரியா திருப்பலன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவனே திருப்பிடுவான். இது பிரேக். உங்களை மாதிரி ஃபாஸ்டா போற பொம்பளைங்களுக்கு இது ரொம்ப அவசியம். இது என்னம்மா அப்படி பாக்குறீங்க? யூ ஆர் எ ஜென்டில்மேன். அன்னைக்கு உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு இப்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் சாரி.